டெஸ்ட் எல்லாரும் அட்டென்ட் பண்ணீங்களா? இல்லைங்கக்கா. ஏன் அட்டென்ட் பண்ணல? எக்ஸாம்னாலயா? ஆமாங்கக்கா. எக்ஸாம்னால அட்டென்ட் பண்ணலையா இல்ல ஏன் அட்டென்ட் பண்ணல? மேக்ஸ் எக்ஸாம்க்கா, அதனாலதான்க்கா. ஓகே. மேக்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, அப்ப ஏன் அட்டென்ட் பண்ணல? அது ரஃப்லயே போட்டு பார்த்தாச்சு, அதனால நான் மறந்துட்டேன்க்கா. அப்படியா? சரி ஓகே. சரி வெயிட் பண்ணுங்க ஒரு 2 மினிட்ஸ், மத்த பிள்ளைங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் சாப்டர் 1 மார்க் எல்லாரும் படிச்சிட்டீங்களாமா? ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. ஓகே. சரி வெயிட் பண்ணுங்க. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. சரி ஓகே. சரி செகண்ட் சாப்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எண்களும் தொடர் வரிசைகளும்க்கா. வெரி குட். நீங்களும் தொடர் வரிசைங்கக்கா. ஓகே கரெக்ட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா? நம்பர் அண்ட் சீக்வன்சஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். ஓகே, இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த டாபிக் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? ஜெனரலா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லலாம். எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ், இந்த டாபிக் கேட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன ஐடியா வருது? எது வேணாலும் நீங்க சொல்லலாம். என்னமா தோணுது? எண்கள்னா என்ன? நம்பர்ஸ்னா என்ன? நம்பர்ஸ்னா என்னமா? இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. நம்பர்ஸ்னா நார்மலா என்ன சொல்லுவோம்? 1 2 3 அதான்க்கா கரெக்ட். சொல்லுவோம். 1 2 3 எண்கள். கரெக்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம், சரியா? நான் வந்து இது உங்களுக்கு திட்ட போறதோ எதுவுமே கிடையாது. உங்களை அடிக்க கூட முடியாது, நான் ஏன்னா இங்க தூரத்துல இருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க, சரியா? சரி. நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எண்கள்னு தோணுது. சரி, தொடர் வரிசை சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன தோணுது? அடுத்தடுத்து வருதுக்கா. அடுத்து வருது. சரி, அப்போ 1 2 3 அப்படி எழுதுனா மட்டும்தான் அது தொடர் வரிசையா? ரிவர்ஸ்ல இருந்தாலும் தொடர் வரிசைதான்க்கா. இப்படி இருந்தா ரிவர்ஸ்ல இருந்தாலும் ஓகே. அப்ப 3 2 1 அந்த மாதிரி ஆர்டர்ல இருந்தாலும் நீங்க தொடர் வரிசைன்னு சொல்றீங்க, சீக்வென்ஸ் சொல்றீங்க, அப்படிதானே? சரி, நான் இப்ப கேக்குறேன் 3 6 9 12 இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இது தொடர் வரிசையா இல்லையா? தொடர் வரிசைதான்க்கா. எப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அடுத்தடுத்து வரணும்னு, இதுல அடுத்தடுத்தே வரலையே. 3 3 டிவைட் ஆகுதுல. அப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது 3 3 ஆட் ஆகலாம், இல்ல 3 3 மைனஸ் ஆகலாம், ஏதோ சம் ரிலேஷன் இருக்கணும். தொடர்ந்து வர்றதுக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஓகேவா? ஏதோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அத பத்தி படிக்கிறது தான் எண்களும் தொடர் வரிசைகளும். எங்கெல்லாம் நம்பர்லாம் தனித்தனியா இருக்கிறது, அத எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி படிக்கிறது தான். நான் கோலம் போட்ட மாதிரி இருக்கா? அதுதான் தொடர் வரிசை, சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அக்கா எனக்கு ஸ்கிரீனே தெரியலக்கா. தெரியலையா? எனக்கு தெரியுதே. பிளாங்கா இருக்குக்கா. பிளாங்கா இருக்கா? இல்லையே. மத்தவங்களுக்கு என்னமா ஸ்கிரீன் இப்போதைக்கு தெரியுது? புக்கு காமிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். எனக்கு மைக் மட்டும் தெரியுதுக்கா. புக் மட்டும் தெரியுதா? ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க பாப்போம். ஓகேக்கா. சரிங்கம்மா. பரத்ராஜ் இருக்கீங்களா? யார் யார் இருக்கீங்க? அப்படியே நேம் சொல்லுங்க.
எம் கனிஷ்கா ஸ்ரீ. எம் கனிஷ்கா ஸ்ரீ. நீங்க எந்த ஊர்மா? மதுரை. மதுரை. ஏன்னா நிறைய கனிஷ்கா இருக்காங்க, அதுக்குதான் கேட்டுக்கிட்டேன். ஓகே, அப்புறம் நந்தினிக்கா சித்திரேவு. நந்தினி சித்திரேவு. ஓகே, நெக்ஸ்ட் சந்தியா அக்கா சித்திரேவு. யாருமா? பத்மஸ்ரீ சித்திரேவு. ஓகே, பத்மஸ்ரீ சித்திரேவு. சந்தியா சித்திரேவு. ஓகே, சந்தியா. ஓகேமா, சித்திரேவு. நெக்ஸ்ட் ஹரிஹரன் புல். ஹரிஹரன் மதுரை. மதுரை. ஓகே, இப்போ ஹரிவேலன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஊர் பிஆர்புரம் அக்கா. பிஆர்புரம். ஓகே, ஹர்ஷித் நாகை. மைக் அன்மியூட் பண்ணி சொன்னாதான் நான் ஏத்துப்பேன். ஹர்ஷித்னு யாராவது இருக்காங்களா கிளாஸ்ல? இருக்குங்கக்கா. எந்த ஊர்ப்பா நீங்க? கூத்தடிக்கா. ஓகேப்பா, நான் தான் தெளிவா டைப் பண்ணி போடுறேன், திருப்பி கேட்டு கொஸ்டின் கேக்குறீங்கக்கா நீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கீங்க தானே? இல்லக்கா. சரி, ஓகே, சரிப்பா. ஓகே, இப்போ நம்ம எண்கள் தொடர் வரிசைகள் நம்பர் சீக்வன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அதுல என்ன மாதிரிலாம் நம்ம படிக்க போறோம்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வகுத்தல் எல்லாருக்குமே போட தெரியும்ல, டிவிஷன் எல்லாருக்குமே பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் தானே வகுத்தல் கணக்கு? நீங்கெல்லாம் பேசுங்க, அன்மியூட் பண்ணி ஏதாவது பேசுங்க. தெரியும்க்கா. அத பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம சம்ஸ் போட போறோம், சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு அந்த யூக்ளிடியன் டிவிஷன் லெமா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம போடுற வகுத்தலுக்கு இவங்க யூக்ளிடியன் வகுத்தல் அப்படின்னு அவங்களா பேர் வச்சுக்கிட்டாங்க. யூக்ளிடியன்றவங்க கண்டுபிடிச்சதுனால அதை யூக்ளிடியன் வகுத்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க, சரியா? இந்த ரெட் கலர் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாமா, அதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, அவங்க ஒரு தேற்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் அதை நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, A ஈக்குவல் டு BQ plus R. ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, எல்லாருமே இதையும் எழுதணும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 1. 1 எக்ஸா? இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாமா? பி. ஓகே, பி. ஓகே, இத வந்து ஃபுல்லும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இத நீங்க நோட்டுக்கு பின்னாடி கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம், யூக்ளிட்ஸ் லெமா, யூக்ளிட் டிவிஷன் லெமா வந்து இதுதான், சரியா? இப்போ இதுல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, A ஈக்குவல் டு BQ plus R. ஓகேவா? இதுல 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல் லெஸ் தென் B. இதுல Q அப்படின்னா குவாஷியன்ட், அதாவது ஈவு. இப்போ நம்ம ஒரு வகுத்தல் போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 24 2ஆல வகுக்க சொல்றேன் அப்படின்னா எந்தெந்த நம்பரை எங்கெங்க போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். 2 வெளியில போட்டு 24 உள்ள போடணும். வெரி குட். ஏன் அப்படி நம்ம போட்டோம்? வைத்தீஸ்வரன் நான் ஆன்சர் பண்றது. இப்ப ஆன்சர் பண்ணது யாரு? கனிஷ்கா. கனிஷ்கா. ஓகே, ராஜான்ற ஐடியில இருக்கிறது யாருமா? உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, இப்ப நல்லா கேக்குது. ஓகே, சரி, ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். பரிமளான்ற ஐடியில இருக்கிறது யாருமா? அவங்க டக்குன்னு லெஃப்ட் ஆயிட்டாங்களே, பேர் கேட்டோன்னே லெஃப்ட் ஆயிட்டாங்களே. சரி, ஓகே. ஏன் நம்ம வந்து இப்படி போடுறோம்னா, சின்ன நம்பராலதான் பெரிய நம்பரால நம்ம வகுக்க முடியும், அதனாலதான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரி, இப்ப வகுத்து சொல்லுங்க பாப்போம், எத்தனை டைம் போகும்? 1 டைம் 2. ஓகே, இப்ப இந்த 4 நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னா இதுல 2 டைம்க்கா. 2 டைம், அப்ப 4 0. சரி, இப்போ இந்த சம்ல ஈவு எதுமா? குவாஷியன்ட் எது? ஈவு. ஈவு ஈவு 12க்கா. 12. இது மேல இருக்கிறது தான் ஈவு, சரியா?
அப்போ இதுதான் ஈவு. ஈவை நம்ம குவாஷியன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதனால கியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கப்பா, பேசும்போது ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்கோ ஆகுதுப்பா, அதனாலதான். சரி. இப்போ ரிமைண்டர் மீதி இதுல என்ன வந்திருக்கு? 0க்கா. 0. அப்போ ரிமைண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோமா, அதனாலதான் இது ஆர் அப்படின்னு சிம்பிள் கொடுக்குறோம். ரிமைண்டர் மீதி. அப்ப கியூவும் ஆரும் இந்த ஃபார்முலால என்னென்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ உள்ள ஒரு பெரிய நம்பர் போட்டிருக்கோம்ல, இத வந்து என்ன சொல்லுவோம் தமிழ்ல அப்படின்னா, இதுதான் வகுப்படக்கூடிய எண். இதை தானே வகுக்கிறோம். அதனால இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பெரிய நம்பர் தான் ஏன்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளதுல எது பெருசா இருக்கோ அது ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உள்ளதான் அது எப்பவுமே இருக்கும். அதனால அதை ஏ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? டிவிடெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உள்ளதான் அது இருக்கும், வகுப்படக்கூடிய எண் இது. வெளியில ஒரு நம்பர் இருக்குல்ல, குட்டி நம்பர், அத வந்து பி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பி, ஏ பி நேம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இந்த சின்ன வேல்யூ வந்து பின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா டிவைசர், வகுக்கக்கூடிய எண். ஓகேவா? வகுக்கக்கூடிய எண், இது வகுப்படக்கூடிய எண். இந்த நம்பரை இந்த 2ஆல வகுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது பெரிய நம்பரோ அது ஏ, எது குட்டி நம்பரோ அது பி. ஓகேவா? ஏ தான் எப்பவுமே உள்ள வச்சிருப்போம், பி எப்பவுமே வெளில வச்சிருப்போம். மேல ஈவு என்ன வருதோ அது குவாஷியன்ட், மீதி என்ன வருதோ ரிமைண்டர் ஆர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள சம் போட முடியும். இதுதான் பேசிக்கான விஷயம். இப்ப நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் சொல்றேன். 36 டிவைட் பை 3ன்னு வச்சுப்போம். 3 வேணா, 4 கூட வேணா, 5 வச்சுப்போம். சரி, இப்ப வகுத்து சொல்லுங்க பாப்போம். எதை உள்ள போடணும், எதை வெளில போடணும்? 36 உள்ள போடணும். 5 வெளிய போடணும்க்கா. வெரி குட். எத்தனை டைம் போகும்? 7 5 35க்கா. ஓகே. ரிமைண்டர் மீதி 1க்கா. 1க்கா. வெரி குட். 1. இப்ப சொல்லுங்க பாப்போம், எது ஏயோட வேல்யூ என்ன இதுல? ஏ எதுமா இதுல? 36க்கா. 5 ஏ? 36 தானக்கா. 36. எது பெரிய நம்பரோ அதுதான் ஏ. வெரி குட். எது பி? 5க்கா. வெரி குட். வெளியில இருக்கிற குட்டியான நம்பர் தான் பி. சூப்பர். எது இதுல கியூ? குவாஷியன்ட் ஈவு? 7க்கா. வெரி குட். 7. வெரி குட். இதுல எது ரிமைண்டர்? 1க்கா. 1. சூப்பர். அப்ப இதுதான் நமக்கு ரிமைண்டர் ஆர். சரி, இப்ப இது எல்லாருக்கும் கண்டுபிடிக்க தெரியுதா? பரிமளான்ற ஐடியில இருக்கிறது யாருமா? உங்க நேம் சொல்றீங்களா? பரத்ராஜ். ஓகே, ஓகேப்பா. சரிப்பா. ஓகே, சரி. இப்போ ஏபிசிடி எல்லாம் எழுதுறது உங்களுக்கு புரியுதாப்பா? புரியுதுக்கா. சரி, ஓகே. ஓகேப்பா, சரிப்பா. சரி, இப்போ இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இதுல 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பின்றது நம்ம என்ன எடுத்துப்போம், இங்க எந்த நம்பரால நம்ம வகுக்கிறோமோ டிவைசர், ஓகேவா, அந்த வகுக்கக்கூடிய எண்ணை தான் பின்னு வச்சிருக்கோம். சப்போஸ் இப்ப நான் வந்து ஒரு சம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து மீதி வந்து இந்த சம்ல 6 வரலாமா? இந்த சம்ல 6 வரலாமாமா? இந்த சம் பாருங்க, 36. நானா சும்மா எடுத்துக்கிறேன். 36 என்ன 5ஆல வகுக்க சொல்லிருக்காங்க. நான் என்ன பண்றேன், 6 டைம் போட்டு 30ன்னு போட்டு பேலன்ஸ் 6ன்னு போடுறேன். இது கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பா நான் போட்டது? ஏன் தப்பு? ஏன் தப்பு? கரெக்டா? ஏன் கரெக்ட்? 30 அதோட மைனஸ் பண்ணா 6க்கா. கீழ போட்டுருக்கா. அப்ப நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன், அப்படிதானே? ஆமாங்கக்கா. ஓகே. யாராவது இதுல மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? இது நான் தப்பு, நீங்க என்ன தப்பா போட்டிருக்கீங்கன்னு யாராவது சொல்றீங்களா? யாருமே சொல்லலையா? அப்ப நம்ம போட்டது ரைட்னு வச்சுக்கலாமா? ரைட்னே வச்சுக்குவோமா? சரி, அப்ப இது ஏன் நம்ம இங்க போட்டிருக்கோம்? இது ஏன் ரைட்டுன்னு இவ்வளவு நேரம் போட்டோமே, இதுக்கு என்ன? இதே கொஸ்டின் தான் நான் இங்க போட்டிருக்கேன். இதுவும் ரைட்டுன்றீங்க, இதுவும் ரைட்டுன்றீங்க. எதுதான் ரைட்டு? கீழ போட்டுருக்கதான்க்கா ரைட். ஏன் அப்படி சொல்றீங்க?
உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கம்மா. சும்மா கேஷுவலா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். அக்கா 36 நெருங்கின மாதிரி இருக்குல்ல 35. ஆமா, அதனால அததான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒண்ணுன்னா வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே வரீங்க. இப்போ 5 கூட 6 பெருக்கி 30ன்னு போட்டுக்கிறோம். 6 கூட 6 பெருக்குனா 6 கூட ஐயோ அதுவா நம்ம எதால பெருக்கிட்டு இருக்கோம் 5ஆம் பல்ல. ஓகே, 5 கூட 6 பெருக்குனீங்கன்னா 30, 5 கூட 7 பெருக்குனீங்கன்னா 35, 5 கூட 8 பெருக்குனீங்கன்னா 40 வருது. இத நம்ம எதை எடுத்துப்போம்? இதுக்கு பக்கத்துல எந்த நம்பர் வருதோ அதுதானே எடுத்துப்போம். இப்போ நீங்க 30 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 பேலன்ஸ் வந்தா 6லயும் ஒரு 5 ஒளிஞ்சிருக்கு, ஒரு 5 இருக்குல்ல. இங்க இருக்கிற நம்பரை விட இது எப்படி பெருசா வரும்? பெருசா வந்தா அது வகுப்படக்கூடிய எண்ணு தானே. 6 இருந்ததுன்னா நீங்க பக்கத்துல ஒரு 1 போட்டு இது ஒரு 5ன்னு போட்டு பேலன்ஸ் 1ன்னு கொண்டு வருவீங்களா? ஏன்னா இந்த 6ம் 5ஆல வகுப்படுமே. அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்ப இங்கேயே நம்ம என்ன பண்ணிருந்தோம், இது 6 கிடையாது 7 டைம் போகும் அப்படின்னு சொல்லி 35ன்னு எடுத்து இங்கே பேலன்ஸ் நீங்க 1ன்னு எழுதணும். புரியல? புரியுதுக்கா. புரியுதுக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச வகுத்தல் கணக்கத்தை கேட்டேன் நானு. உங்களுக்கு தெரிஞ்ச வகுத்தல் கணக்கு தானே நான் கேட்டேன். அப்ப 7 டைம் 35ன்றதுதான் கரெக்ட். இதுல போயிட்டு நீங்க 6 டைம் நான் போட்டுக்கிறேன்க்கா 6 பேலன்ஸ் வச்சுக்கங்கக்கான்னு சொன்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட பெருசா இருக்கு பாருங்க. எப்பவுமே இது அப்படி இருக்காது. இதை விட கம்மியா தான் இருக்கும். 5ன்னு கூட இருக்காது, 4ன்னு இருக்கலாம், 3ன்னு இருக்கலாம், 2ன்னு இருக்கலாம், 1ன்னு இருக்கலாம், இல்ல 0ன்னு கூட இருக்கலாம். இந்த நம்பர்ஸா தான் இங்க மீதி வரும். அப்படி வந்தாதான் நம்ம போட்டது கரெக்ட். அதுதான் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமால கொடுத்திருப்பாங்க. a = bq + r 0 <= r <= b. bன்றது நான் என்ன சொல்லிருக்கேன், இங்க இருக்கிற நம்பர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இப்போ 0 to 5க்குள்ளதான் இருக்கும் நம்பரு. 5 எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்க கீழே கோடு போடல. அப்போ குட் ஈவினிங் பா. ஓகேப்பா, லேட் ஆயிடுச்சா? இப்பதாங்க படிச்சு முடிச்சேன். சரிப்பா, ஓகேப்பா. சரி, ஓகே ஓகேப்பா. ஓகே, இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே அக்கா, நான் வேற ஐடியில வரவா அக்கா? உங்க விருப்பம்ப்பா, எதுல வேணாலும் வரங்க. இந்த பொம்மை கூட நல்லாதான் இருக்கு, இதுல கூட வாங்க. அக்கா இந்த ஒரே நிமிஷம்க்கா. சரிப்பா. சரி, அப்போ இந்த 0க்கும் bக்கும் இடையில உள்ள டேர்ம்ஸ் ரிமைண்டரா இருக்கும். நான் இங்க எழுதுறேன்னா இதுதான் இங்க வரப்போகுது பாருங்க. 0வா இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5 இருக்கலாமாமா? நோக்கா. நோ, ஏன்னா இங்க கோடு போடல. நம்ம ஃபார்முலாவே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. 0 <= r b. அப்ப எல்லாருமே இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதிக்கோங்க. நோட்டுக்கு பின்னாடியோ இல்ல நோட்லயோ கரெக்டா எழுதிக்கங்க. a = bq + r. இதுல 0 <= r b. இது ஃபுல்லும் எழுதணும். சரியா? இதோட மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்போ இதை எழுதினாலும் இதையும் எழுதணும். சொல்றீங்களா ஒரு டைம்? அப்படியே எல்லாரும் கோரஸா சொல்லுங்க பாப்போம் நான் சொல்றது. a = மைக் A bq + r. 0 0 = 0 b. b. ஹர்ஷித்தோட மைக் ஏன் அன்மியூட் ஆகாம இருக்கு? அக்கா அன்மியூட் பண்ணுனேக்கா. பண்ணீங்களா? ஸ்ரீன்ற ஐடியில பண்ணேன்க்கா. இருக்கிறது. அது எங்க அம்மாவோடதுக்கா. ஓகே சரிப்பா. சரி, ஓகே, அவ்வளவுதான். இத மட்டும் எல்லாருமே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்க செகண்ட் சாப்டரோட பேசிக்கான விஷயம். இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட் எல்லாம் புரியுதாமா? எப்படி எதை எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? தெரிஞ்சிருச்சுக்கா. ஓகேமா. அப்ப இந்த சம் சூப்பரா போட்டுடலாம், அப்படிதானே? ஆமாங்கக்கா. சரிம்மா. சரி வாங்க சம்முக்கு போலாம். சரி, இப்போ இது ஒரு நல்ல கணக்கு. ஓகேவா? இப்போ வந்து யாருக்கெல்லாம் பசிக்குது?
அக்கா நாங்களே பசியில தான் வந்து உட்காந்துக்கோ, எங்ககிட்டயே சாப்பாடை பத்தி ஞாபகப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இப்பதான்க்கா இல்லக்கா சாப்பிட்டு வந்தோம்னு சொல்றீங்களா? இல்ல சாப்பிட்டுட்டே தான் கிளாஸ் கவனிக்கிறோம்னு யாராவது இருக்கீங்களா? இல்லக்கா இல்ல யாரும் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிக்கல. இல்ல அம்மா பக்கத்துல ஊட்டிட்டு இருக்காங்களா? இல்லக்கா இல்ல சரி ஓகே. சரி, ஏன்னா நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேக் பாக்ஸ் கொடுக்க போறேன். அந்த கேக் பாக்ஸ்ல உங்கள்கிட்ட எத்தனை கேக் இருக்க போகுதுன்னா 34 கேக், 34 கேக்ஸ் இருக்கு. சரியா? அந்த பாக்ஸ் ஃபுல்லா நிறைய கேக் வச்சிருக்காங்க. 34 கேக் இருக்கு. ஓகேவா? அந்த கேக்க இப்ப வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க 4 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமா 5 பேரு பகிர்ந்துக்க போறீங்க. ஓகேவா? இப்ப நீங்க தான் இந்த கேக்க வாங்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு பர்த்டேன்னு கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இன்னைக்கு பர்த்டே மாமா? இல்ல இல்லைன்னா ஒரிஜினல் கேக் கேட்போம், இல்லக்கா அதுக்கு தான் பார்த்தேன். சரி ஓகே. உங்க கேக் பாக்ஸ்ல 34 கேக்ஸ் இருக்குமா? நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனோடனே உங்க கேங் இருக்காங்க. உங்க கேங்ல உங்களோட சேர்த்து மொத்தம் 5 பேரு என்ன பண்றாங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போன கேக்க ஷேர் பண்றாங்க. ஈக்குவலா எனக்கு வேணும்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க எத்தனை கேக் கொடுப்பீங்க? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒருத்தவங்களுக்கு எத்தனை கேக் வரும்? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். எவ்வளவுப்பா? 6 கேக்கு. 6 கேக்கா? சரி. வேற யாராவது இல்லக்கா தப்பா பிரிச்சுட்டாங்க, எங்களுக்கு பங்க முதல்ல இருந்து பிரிங்கன்னு யாராவது சொல்றீங்களா? அக்கா எப்படி 6ன்னு பார்த்தாலும் ஒண்ணு மிச்சமாகுதேக்கா. மிச்சமான பரவாயில்ல, அது நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப ஒரு ஆளுக்கு 2 பிரிச்சாலே போதுமேக்கா. அப்ப நான் மொத்தத்தையும் சாப்பிட்டுக்கிட்டுமா? நான் கேட்டது நியர்லி. ஓகேவா? 1 மிச்சமாலாம். நான் சொல்லி கொடுத்தனே உங்களுக்கு. 6 விட கம்மியா இருந்தா நான் இப்போ 0 to Bன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இருந்தாலும் 6ஆ பிரிக்க முடியலக்கா. 6 பிரிக்க முடியல, ஆனா இவ்வளவு மிச்சம் வருது, நாங்க கிட்டத்தட்ட கரெக்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா நீங்க சொல்லலாம். அக்கா அப்ப 3 தான்க்கா. 3 தானா? சரி. வேற யார் ஏதாவது சொல்றீங்களா? 7ஆல வகுத்தா ஒரு 7ஆல ஒரே ஒரு பிரிச்சா வருது. ஒண்ணு என்ன ஆகுதுப்பா? ஒருத்தவங்களுக்கு குறையுதா? ஆமாங்கக்கா நீங்க கொடுக்கும் போது குறைய கூடாது. எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தா பரவாயில்ல, ஆனா குடுக்கறது சமமா கொடுக்கணும், இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. மிச்சமானா கூட நான் எடுத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க? அப்ப 6 கொடுத்துருவோமா? ஆமாங்கக்கா சரி. இப்ப இது என்ன கான்செப்ட்னா, இப்ப 5 பேர் உட்கார்ந்து இருக்கீங்களா? 5 பேரும் கேக்கு வந்து இந்த பாக்ஸ்ல வைங்கன்னு எல்லாரும் 5 பாக்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எத்தனை கேக்குமா? 34ஆ 36ஆ? 34க்கா சரி. இப்போ எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 5 தான் முடிஞ்சிருக்கு. திருப்பி அடுத்த ரவுண்டு 6 7 8 9 10. ஓகே. 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ இன்னும் 14 இருக்கு. 20ஆ? சரி. 21 22 23 24 25. திரும்பி பேலன்ஸ் இருக்கு 25 26 27 28 29 30. ஓகே. பேலன்ஸ் இன்னும் 4 எக்ஸ்ட்ராவா இருக்கு. 4 பேருக்கு மட்டும் கொடுத்தா கோச்சுப்பாங்க, அதனால 4 அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. 6 கொடுத்தா கரெக்டா வருது. நம்ம இதை இவ்வளவு யோசிக்க வேணாம். இதுக்குதான் நமக்கு சிம்பிளா மேக்ஸ்ல ஒரு மெத்தட் இருக்கே, டிவிஷன். 34 எத்தனை பேருக்கு பிரிக்கணும்? 5 பேருக்கு. 5 பேருக்கு பிரிக்கணும். அவ்வளவுதான். 5ஆல வகுத்தாலே ஆன்சர் வந்துட போகுது. எத்தனை டைமா போகும்? 6 டைமா? ஆமாங்கக்கா 30 பேலன்ஸ் 4. அவ்வளவுதான். அந்த 4 கேக்கு எனக்கு. 6 நீங்க எடுத்துக்கலாம். இததான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லி கொடுத்தேன்ல, அதுல சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க பாப்போம். A = BQ + R
0 less than or equal to or less than b. a சாரிப்பா கலர் மாறிடுச்சு. a equal to bq plus r 0 less than or equal to r less than b. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். a ஓட வேல்யூ என்ன? 34 வெரி குட். 34 கரெக்ட். இதுதான் உள்ள இருக்கிற பெரிய நம்பர் தான் எப்பவுமே a. வெரி குட். அடுத்து b க்கு 5 சூப்பர். 5. இங்க வெளியில இருக்கிற சின்ன நம்பர் 5. அதுதான் b. ஓகே. qன்றது எதுமா? 6 வெரி குட். 6. மேல என்ன ஈவு குவாஷியன்ட் என்ன வருதோ அதுதான் நமக்கு q. ரிமைண்டர் r என்ன வருது? 4. வெரி குட். 4. சூப்பர். இப்போ இதுல வந்து r அப்படின்ற நம்பர் எதெல்லாம் இருக்கலாம்? 0 less than or equal to r. ரிமைண்டர் எதெல்லாம் இருக்கலாம்னா less than or equal to b ஓட வேல்யூ என்ன? 5 5. இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதாம்மா. இந்த ஆறுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. இந்த 5 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க போட்டது கரெக்ட். அவ்வளவுதான். இதுதான் சம். அப்ப எத்தனை மீதி ஆகுது? 4. அவ்வளவுதாம்மா. அவ்வளவுதான். இந்த சம்மே முடிஞ்சிடுச்சு. நம்ம சின்ன பிள்ளையில படிச்ச ஒரு ஈக்குவேஷனை தான் இங்க என்ன சொல்றாங்க? யூக்ளிட்ஸ் லெமா, யூக்ளிடியன் வகுத்தல் தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. துணை தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த ஃபார்முலா எல்லா சம்லயும் நீங்க இந்த செகண்ட் சாப்டர்ல எழுதலாம். அதாவது இந்த டிவிஷன், டிவைடர், அதாவது வகுத்தல், வகுப்படி எண் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா இதை எழுதிருங்க. ஏன்னா இதுக்கே 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபுல்லும் எழுதிக்கங்க. பேலன்ஸ் இது மாதிரி நீங்க எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க? இப்பதான் நம்ம கொஸ்டினே பாக்குறோம் பாருங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலுமெனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும்? அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தே சொல்லுங்க. இதை பார்த்தே சொல்லுங்க. இதை வைக்கிறதுக்கு மொத்தமா எத்தனை பாக்ஸ் வேணும் நமக்கு? 5 அதுல எவ்வளவுமா மீதி இருக்கும்? 4 ஒவ்வொரு பாக்ஸ்லயும் எத்தனை வைக்கலாம்? 6 அவ்வளவுதான். எல்லாருமே நீங்களே, நானும் சொல்லி தரவே இல்லை, நீங்களே கணக்கே போட்டு முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதாம்மா. இந்த மாதிரி சம் கொடுத்தா ஈஸியா போட்டுருவீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் போட வேணாம். நான் இப்ப சொல்லி கொடுத்தது நீங்க எழுதினாலே போதும். அவங்க பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் நீங்க போட வேணாம். நம்ம சொல்லி கொடுத்தது போட்டா போதும். ஏன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்ல இந்த இதுல அதனால அதை போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகேம்மா. இது மட்டும்தான் ஆன்சர். சரியா? இது நான் சொன்னதை எழுதினா போதும். இந்த 34, 5, 6, 4 இதுதான் கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி நீங்க போட்டு எழுதி. அவ்வளவுதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டுக்கு சம் போலாமா? இப்போ அடுத்தடுத்து வர ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். இதுல நம்ம மாடல்ஸ்க்கு 2, ஏன்னா மொத்தமே எத்தனை இருக்கு? 3 சம் இருக்கு. நம்ம ஏதாவது 1 இல்ல 2 அப்படி பாத்துப்போம். ஏன்னா எல்லா சம்மே மேக்ஸிமம் இந்த மாடல் தான் இருக்கும். ஒரு சம்மும் நம்ம போட்டாலும் டைம் வேஸ்ட் தானே. உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான். அதனால நீங்க எது வேணும்னு கேக்குறீங்களோ அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இல்லக்கா 3மே சொல்லி கொடுங்கனாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் எந்த சம் பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏஐ பி ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஏ அண்ட் பி வந்து டிவைட் பண்ணும்போது குவாஷியன்ட்டும் கியூவும் ஆரும் ரிமைண்டரும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்லயே அவங்க கொடுத்துடுறாங்க. ஏ என்ன பி என்னன்னு அவங்களே கொடுத்துட்டு நம்ம கிட்ட கியூ ஆர் மட்டும் கேக்குறாங்க. நீங்க டைரக்டா உங்களுக்கு இப்படி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது டைம் எடுக்காது, கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம்னா, நீங்க டிவிஷன் எப்பவுமே போடுவீங்களா, அந்த வகுத்தல் முறையிலேயே போடுங்க. போட்டு அதை பார்த்து நீங்க எழுதினாலே கரெக்டா இருக்கும். சரி, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்பதான் புரியும். சரிம்மா, ஏபி வேல்யூ சொல்லுங்க எனக்கு. 12. ஏ எவ்வளவுமா? -12 பி பி வந்து 5 ஓகே. சரி, நம்ம வகுக்குவோமா? இப்போ இதுல எதுமா பெரிய நம்பர்? 12 12. இப்போதைக்கு நீங்க மைனஸ கன்சிடர் பண்ண வேணாம். சரியா? ஏன்னா மைனஸ் இருந்ததுன்னா எது பெருசு? 12 பெருசு கிடையாது, 5 தான் பெருசு. ஏன்னா அது மைனஸ்ல இருக்கு. இது +5. சரி, ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே என்ன எழுதணும்னு சொன்னேன்?
ஃபார்முலா ஃபார்முலா சொல்லுங்க. A equal to B cube plus R. BQ plus R, Zero comma, less than or equal to equal to R R less less than than B கா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். இது என்னன்னு எழுதணும். இது என்னது இது? யூக்ளிட் வகுத்தல். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் தமிழ் எழுதுங்க. யூக்ளிடியன் டிவிஷன் லெமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கலாம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இப்ப என்ன பண்ண போறோம்? பெரிய நம்பரை தூக்கி உள்ள போட போறோம். ஓகே. சின்ன நம்பர் எது? 5 கா. 5. எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 2 times கா. அப்ப எவ்வளவு வரும் இங்க? 10 கா. 10 கா. பேலன்ஸ் எவ்வளவு? 2 கா. 2 கா. 2. ஒரே ஒரு நிமிஷமா. சரி இருங்க, நான் உங்களுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். கரெக்டா வருதான்னு செக் பண்ணலாம். ஏக்கு இப்ப என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 12 கா. ஓகே. பிக்கு 5 கா. கியூக்கு 2 கா. 2 2 கா. கா. ஆருக்கு 2 கா. 2 கா. 2. சரி 2. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கான்செப்ட்னா, நீங்க இந்த பி வந்து மாட்லஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுல பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் மாட்லஸோட மீனிங் தெரியுமாமா உங்களுக்கு? இது என்ன மீனிங்? இதுக்கு என்ன கான்செப்ட்? மாட்லஸ்னா என்னமா? மட்டு அப்படின்னா இதை விட்டு நம்ம வெளியில எடுக்கும் போது இது பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் ஆன்சர் எப்பவுமே நமக்கு பிளஸ்ல தான் வரும். இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நீங்க மைனஸே தூக்கி போட்டாலும் அது என்னவாதான் மாத்திக்கும்? பிளஸ்ஸா மாத்திக்கும். ஓகேவா? அதுல இருந்து வெளியில எடுக்கும் போது எல்லாமே உங்களுக்கு பிளஸ்ல தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு சின்ன நம்ம ஒரு கொலாப்ஸ் ஆகும். நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு 12 வந்து மைனஸ்ல தான் இருக்கு. நம்ம ஆனா இங்க பிளஸ்ல போட்டு வச்சிருக்கோம். சரி, இப்போதைக்கு ஓகே. இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா, இங்க இருக்கிற நம்பரும் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். சரியா? எப்பவுமே சமமா தான் இருக்கணும். இப்போ நமக்கு இங்க -12 இருக்கு. இப்போ இதே பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? 10 கா. 10. இங்க என்ன இருக்கு? 2 கா. 2 கா. 2 கா. இது ரெண்டுக்கும் கூட்டினா என்னமா வருது? 12 கா. 12 கா. பிளஸ் 12 வருது. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு? -12 கா. சரி, அப்போ இங்க நமக்கு 2 வரக்கூடாது. சரி, அங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இத ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. 5யும் -2 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு ஆன்சர் வரும்? -10. -10. இங்க ஆனா +10 இருக்கு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் -8 வருது. அப்போ -8 வருது. அப்ப இதுவும் சமமா இல்ல. அப்ப இந்த நம்பரையும் நம்மளால போட முடியாது. அப்ப நானா என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க 3ன்னு போட்டு பாக்குறேன். ஓகேவா? 5 கூட -3 பெருக்குனீங்கன்னா என்னமா ஆன்சர் வரும்? 15. -15. -15ல எத்தனைய கழிச்சா நமக்கு -12 வரும்? 2 கா. 2 கா. 2. 1. 3. அப்ப +3. அப்ப -15 +3 சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் -12 வருது. ஓகேவா? அப்போ இந்த சம்ம நீங்க எப்படிதான் எடுத்துக்கணும்னா, குவாஷியன்ட்டும் ரிமைண்டரும் -12 = 5 × -3 + 12 + 2 இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம இந்த மெத்தட்ல நீங்க மைனஸ் டைம்க்கு போடும்போது இங்க நமக்கு ஆன்சர் கரெக்டா வராது, மைனஸ்ல இருக்கும்போது மட்டும். சரியா? அப்போ இப்படி நீங்களா கெஸ் பண்ணி போடுறதா இதுல கரெக்ட். ஓகே, இப்ப சொல்லுங்க, இதுல எது 6? 6ஓட வேல்யூ என்ன? 2 கா. 2 கிடையாது. இது ஆக்சுவலா 3ஆ மாத்திட்டோம் நம்ம. 3. சரியா? 3. B ஓட வேல்யூ என்ன? 5 கா. 5. வெரி குட். அப்போ நீங்க எழுதும் போது இங்க சைடுல எழுதுவீங்களா? அப்ப அங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0 less than or equal to R less than B ல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? சொல்லுங்க பாக்கலாம். 0 less than or equal to R less than B க்கு பதிலா 5. அவ்வளவுதான்.
இதுதான் sum. இதான் கரெக்ட். ஓகேவா? மைனஸ்ல இருக்கும்போது நீங்க எப்பவும் போல போட்டீங்கன்னா இங்க நமக்கு டேலி ஆக மாட்டேங்குது. அப்ப நம்மளாவே அசியூம் பண்ணி போடுறோம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க மைனஸ் நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸை விட பெரிய நம்பரை இங்க நம்ம பெருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பெருக்குனா ஆன்சர் வர மாதிரி இருக்கணும். அதுல எதை கழிச்சா இங்க ரிமைண்டர் வருமோ இந்த சேம் ஆன்சர் வரும்ன்றதை நம்மளே கெஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு பிராக்டிஸ்ல வந்துடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப -14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து உங்களை 5ஆல வகுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன போடுவீங்க, இங்க என்ன போடுவீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். சும்மா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். இங்க என்ன வரும், இங்க என்ன வரும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். -14 இதுதான் ஏ, சரியா? பி யோட வேல்யூ 5. இப்ப இங்க என்ன போடுவீங்க, இங்க என்ன போடுவீங்க? 4. 4ஆ? இங்க 4 போட்டுக்கலாமா? இங்க என்ன போடுறது? -2 போடலாம்லக்கா? -2 போடலாமா? சரி, அப்ப இங்க என்ன போடுறது? 4க்கா? 4. -5யும் -2யும் பெருக்கினீங்கன்னா -10 +4 ஆன்சர் நமக்கு -6 தான் வருது. ஆனா -14 வரணுமே. அப்போ +2 போட்டுக்கலாம்க்கா. +2 போட்டுக்கலாமா? சரி, +2 போட்டுக்கலாம். +2 போட்டுக்கலாம். பெருக்குனா நமக்கு நீங்க அது கூட கூட்டுற மாதிரி பாத்துக்கிட்டீங்களா? இதுல வந்து நமக்கு ரிமைண்டர் தான் வரணும். இங்க எப்பவுமே பெரிய நம்பர் இங்கதான் இருக்கணும். இப்போ நீங்க 2ஆல இதுக்கு என்ன கான்செப்ட்? சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இங்க எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா அக்கா பிராக்கெட்ல வந்து -4 போடலாம். -4 போடலாமா? பெருக்குனா என்னமா வரும்? 20. -20. சரி, இங்க என்ன வரும்? அங்க +6 போட்டுக்கலாமா? சரி, இது கிட்டத்தட்ட கரெக்ட் மாதிரி தெரியுது. இப்போ நீங்க வந்து -3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 15. 15. அப்போ ரிமைண்டர் என்ன போட்டுக்கலாம்? +1 போட்டுக்கலாமா? -14 வந்துருச்சா? 1. நம்ம 3ன்ற பக்கத்துலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க தானே சொன்னீங்க அது பக்கத்துல நெருக்கமா வருதுக்கானு. அப்போ 3 இருக்கும்போது நம்ம ஏன் அதை விட்டுட்டு 4க்கு போனோம்? கரெக்ட் தானம்மா நான் கேக்குற கொஸ்டின்? ஓகே, சரி. இதுதான் கான்செப்ட். நீங்க இது போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஓகேவா? நீங்க வந்து ஈஸியாவே போடலாம். ஆனா நீங்க போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 மைனஸ்ல வரும்போது இந்த 2 நம்பரையும் பெருக்குனா ஃபர்ஸ்ட் இங்கதான் பார்க்கணும். பெருக்குனா இதை விட ஜாஸ்தியா வர மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க. இதை விட ஜாஸ்தியா வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த நம்பரே வரலாம். அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணணும். இதை விட கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் மீதி வேணும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நான் 5 கூட 1 பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு 5 தான் ஆன்சர் வரும். அது இதோட குட்டியா இருக்கு, அப்ப வேண்டாம். அப்ப 5 கூட நான் 2 பெருக்கி பாக்குறேன்னா 10 வருது. மைனஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் மைனஸ்ல ஆன்சர் வரும். 10 வருது, அதையும் நமக்கு தேவையில்லை ஏன்னா குட்டியா இருக்கு. நான் 5 கூட -3 மல்டிபிள் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இதை விட ஜாஸ்தியா வந்துருச்சு, -15 கிடைச்சிருச்சு. அப்ப இதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். -14 வருதான்னு பார்த்தோம், வரல. ஆனா அதை விட அதிகமா போயிருச்சு. சரி, அதையே எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அப்ப இங்க என்ன போட்டு மைனஸ் பண்ணா கரெக்டா வரும்னு பார்த்தா இதுல 1 கூட்டணும் அப்படின்னா -14 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதனாலதான் இதை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் கான்செப்ட். புரியுதா எல்லாருக்கும்? இப்படிதான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகே? 1 கழிச்சாதானக்கா 14 வரும்? ஆமாம்மா, 1 கழிச்சாதான். இது மைனஸ்ல இருக்குல்ல, அப்ப நம்ம பிளஸ்ல ஆன்சர் போட்டாதானே கழிக்க முடியும். நம்மளும் அங்க மைனஸ்ல போட்டுட்டா 2 கூட்டுற மாதிரி ஆயிடும்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ஓகே. எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு?
புரியுதுக்கா. ஓகேமா. பரத்க்கு புரியுதா? புரியுதுக்கா. சரிப்பா. புரியலன்னா கேட்டுக்கங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போவோமா? செகண்ட் கொஸ்டின் சரி மைனஸ்ல இருக்கு, அதனால நம்மளே ட்ரை பண்ணுவோமா? சரி, அப்போ உங்களுக்கு நான் மாடல் சம் இது எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். நீங்க எக்ஸசைஸ்ல சம் இருந்தா போட்டுக்கலாம். சரி, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ என்னமா? 17க்கா. ஓகே, பிக்கு -3க்கா. -3. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? a equal to 17க்கா. bq plus r plus r 0 0 less than or equal to r less than b க்கா. வெரி குட், வெரி குட். சரி, நான் இப்ப கேக்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. பத்மஸ்ரீ சொல்லுங்கம்மா. ஏ பிளேஸ்ல என்னமா சப்ஸ்டிட் பண்ணும்? 17க்கா. 17. வெரி குட். ஹரிவேலன் சொல்லுங்கப்பா. பி பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? -3க்கா. வெரி குட். நந்தினி சொல்லுங்கம்மா. இப்ப கியூ பிளேஸ்ல நம்ம என்னமா சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஏதாவது தெரியுமா? ஐடியா ஏதாவது இருக்கா? 5க்கா. -5. -5. எப்படி -5 சூஸ் பண்ணீங்க? -3 -5க்கா. பெருக்கனா 15 வரும்க்கா. மைனஸும் பிளஸ் ஆயிரும்லக்கா. பிளஸ் ஆயிடுது. ஓகே, அப்புறம் எப்படி நமக்கு 17ல ஆன்சர் கிடைக்கும்? அதோட 15ஓட 2 கூட்டினா 17 கிடைக்கும்க்கா. சரி, இப்ப இத நார்மல் மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 17 3ஆல நம்ம வகுத்து பார்ப்போம், என்னதான் வருதுன்னு பார்ப்போம். எத்தனை டைம்மா போகும்? 5 டைம் போகும். அப்போ எத்தனை 5 எத்தனை டைம் வரும்? 5 தடவை. 5 டைம் 15. ஆன்சர் ரிமைண்டர் 2. சரி, இப்போ இதை நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமா கரெக்டா வருதான்னு? ஆர் பிளேஸ்ல என்னமா சப்ஸ்டிட் பண்ணணும்? ஆர் பிளேஸ்ல 2. கியூ பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்றது? 5. சரி, இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ -3 5 பெருக்குனா என்ன ஆன்சர் வருது? -15 வருது. -15. சரி, இப்போ நான் என்னோட இங்க ஆன்சர் நமக்கு பிளஸ்ல வருது அப்படின்றதுனால இதுக்கு நான் ஒரு மைனஸ் போட்டு பாக்குறேன். இப்ப மைனஸும் பிளஸ் ஆயிடுது. பிளஸ் 15 கூட 2 கூட்டினா கரெக்ட் ஆன்சர் வந்துருது. அப்போ இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை போட்டு பாருங்க. இதுலயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்துரும். வரல அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ண பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி போட்ட சம்ல மைனஸ் இங்க இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இது கூட பெருக்குனா பெரிய நம்பர் வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இந்த சம்ல மைனஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணி பிளஸ் ஆக்க நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்க போட போட உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். நீங்க ஏன்னா இதுல இருக்கிறதே இவ்வளவு மாடல் தாமா. இங்க மைனஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்க மைனஸ் இருக்கும். 2 மாடல் தான். இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கும். இந்த 3 மாடல் சம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த 3 மாடலை நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். நான் சொல்ற மெத்தட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்ல இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா இங்க நீங்க போடுற நம்பர் இங்க மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் பெரிய நம்பரா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முதல் சம் பார்த்தாலும் அந்த சம். இல்ல அக்கா இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்பவுமே போல போடுங்க. இங்க வர நம்பர் கூட மைனஸ மல்டிபிள் பண்ணி பிளஸ் ஆக்கிக்கோங்க. இதுதான் கான்செப்ட். பிளஸ்ல இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க நார்மலா வகுக்கிற மாதிரியே வகுத்து போட்டுடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போவோமா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லக்கா. சம் கொடுத்தா போடுவீங்களா? போடுவாங்க. சரி, நான் செக் பண்றேன். சரி, ஓகேமா. ஓகே, இதுல தேர்ட் சம் போயிடுவோம். ஓகே, நான் ஃபைனலா செக் பண்ணிக்கிறேன். தேர்ட் சம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சொல்லுங்கம்மா. ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கிறதுனால நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். -19 a க்கா.
-4க்கா. ஓகே அந்த ஃபார்முலா சொல்லுங்கப்பா. யார் சொல்றீங்க? இருங்க வரேன். வைத்தீஸ்வரன் சொல்லுங்கப்பா. BQ ம் plus R, BQ plus R, comma 0 ஆ ஆ less than R ம் ம் less than B. வெரி குட் வெரி குட். பரத் சொல்லுங்கப்பா. ஏவோட வேல்யூ என்னப்பா இதுல? ஏ minus என்ன 19. கொடுத்துருக்காங்க? வெரி குட். நான் கேக்குறவங்க சொல்லுங்க. வெரி குட். பி சொல்லுங்க பரத். பி 4 -4க்கா. வெரி குட். -4 சூப்பர். கியூவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அக்கா இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்கக்கா. நந்தினி வந்து இப்ப என்ன திட்டிட்டு இருக்காங்க. அப்படிதானே நந்தினி? இல்லக்கா, சரி ஏற்கனவே போட்ட சம் தானக்கா. போட்டுடா. சரி ஓகே. சரி இப்ப இத நம்ம இங்கேயும் மைனஸ் இருக்கு. சரி இப்ப ரெண்டு பக்கமும் மைனஸ் வருது. அப்ப நம்ம நார்மல் மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. சரியா? 19 4ஆல வகுத்து பார்க்கலாம். எத்தனை டைமா போகும்? 4 டைம் இருக்குன்னா 16. பேலன்ஸ் 3. இது சப்ஸ்டிட் பண்ணி பாப்போமா? இப்ப இதுதான் நமக்கு என்ன வேல்யூ? 4ன்றது Q. வெரி குட். 3ன்றது R 6. முருகன் ஐடியில இருக்கிறது யாருமா? சந்தியா. கரெக்டா? ஆமாக்கா. சரிம்மா. சரி இப்ப Qக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 4. 4. ஆறுக்கு 3. சால்வ் பண்ணி பாப்போமா கரெக்டா வருதானு? சரி இப்போ -4 கூட 4 பெருக்குனா என்னமா ஆன்சர் வரும்? -16. -16க்கா. -16. இங்க வந்து நமக்கு மீதி என்ன வருது? 3. 3 தான் வருது. 3 தான் வருது. சரி இப்ப இது ரெண்டுத்தையும் கூட்ட தான் இங்க கூட்டல் இருக்கு. கூட்டல். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னமா ஆன்சர் வரும்? 19க்கா. 19. இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றது? -13க்கா. எப்படி -19 வரும்? எவ்வளவு வருது? பெரிய நம்பரோட குறி மைனஸ்க்கா, அதனால அது போடணும்க்கா. அதனால இப்ப என்ன ஆன்சர்ன்றீங்க? 19க்கா. -19க்கா. -13 தான் ஆன்சர். ஏன்னா இது -16 பிளஸ் 3. அப்ப கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு தான் போடணும். கழிக்கணும். ஏன்னா சிம்பிள் மாறி இருந்தா கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இது சரிப்பட்டு வராது. 13 வருது. அப்போ அது வேண்டாம். சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு மைனஸ் கொடுத்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மைனஸ் கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணா பிளஸ் ஆயிடும். அப்ப அதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னா இந்த நம்பரை மாத்தி தான் ஆகணும். இத பெருக்கி இதோட பெரிய நம்பர் வர மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த மாடல். ஒரு டைம் மைனஸ் வந்தது, இந்த பக்கம் மைனஸ் வந்ததுன்னா நம்ம பார்த்தோம்ல அந்த மாடல். இந்த பக்கம் மைனஸ் வந்தா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது பெரிய எண், இதை விட பெரிய எண் வரணும். அப்ப இந்த 4க்கு அடுத்த நம்பர் 5 போட்டு பாக்குறோம். -4யும் 5யும் மல்டிபிள் பண்ணா -20. -20 கூட எதை நம்ம கழிச்சா கரெக்ட் 1 கழிச்சாதான் நமக்கு -19 வரும். அப்போ இந்த சம்ம நம்ம எப்படி எழுதலாம்? -19 = -4 × 5 + 1. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. 0 ≤ ஆர் லெஸ் தென் b யோட வேல்யூ என்ன? -4. அப்ப நீங்க பிராக்கெட் இந்த மாதிரி மாடுலஸ்ல 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். புரியுதா? இந்த பக்கம் மைனஸ் வந்ததுனால என்ன பண்றோம்? இங்க ஒரு பெரிய நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பர் வர மாதிரி எடுக்கிறோம். சரியா? ஓகேக்கா. ஓகே சரி, யாருக்காவது டவுட்ஸ் இருக்காமா? இல்லைங்கக்கா. ஓகே பயிற்சிக்கு வாங்கம்மா. ஓகே பயிற்சிக்கு வாங்க. இந்த மாடல் என்ன சம் இருக்கு பாருங்க. நான் சொல்லி கொடுத்த மாடல்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த மாடல்ல எதுவும் இல்ல. சரி
இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் இருக்கு. அதை ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாடல் சம்ஸ் ட்ரை பண்றீங்களா? ஓகேக்கா. ஆனா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்லி கொடுக்கட்டுமா இல்ல நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா சொல்லி கொடுக்கட்டுமா? நாளைக்கு சொல்லி நாளைக்கா? கொடுத்துருங்கக்கா. சொல்லி கொடுக்கவா? நாளைக்குன்றவங்க கை தூக்குங்க. ஹேண்ட்ஸ் அப். தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்லனா இது பண்ணுங்க. கிளாப்லாம் பண்றீங்களே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லனா 1 2 3 4 4 பேர் தவிர்த்து பாக்கி எல்லாருக்கும் இன்னைக்கே ஓகே அப்படிதானே? ஆமாங்கக்கா. அப்ப இன்னைக்கே பாத்துருவோமா? யாருங்க வாங்க. சரிங்கக்கா. பாருங்க பாருங்கன்னு யாரோ ரொம்ப அழுகுறாங்களே. யாருப்பா? பாருங்க பாருங்க. சரிக்கா. சச்சின் தானா? சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்முமா. இதுதான் உங்களுக்கு இதுல 5 மார்க்ல வரும். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சம் எடுத்துப்போம். நமக்கு இப்ப பயிற்சியில இருந்து கூட எடுத்துக்கலாம். இதுல இருந்தோ ஒண்ணு, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸோ ஏதோ ஒண்ணு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கு, அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். அது சும்மா ஒரு சிம்பிள் சம் தான், நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். சரி, இந்த சம் எடுத்துப்போமா? இது சம்மே கிடையாது. நம்ம பயிற்சியில உள்ள சம் ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம். உங்களுக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்காத மாதிரி இருக்கும்ல, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, இந்த சம் எடுத்துக்கலாம். 340 412. இங்க பாருங்க, 340 412. சரி, இந்த மாதிரி ரெண்டு நம்பரை கொடுத்து இதுக்கு யூக்ளிடியன் டிவிஷன் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது a ஈக்குவல் டு b q பிளஸ் ஆர் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் பி. இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. மாடுலஸ்குள்ளே பி போட்டுக்கோங்க எப்பவுமே. சரியா? இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுத்துல எதுமா பெரிய நம்பரு? 412. அப்ப அது என்ன போடுவோம்? 412க்கா. உள்ள போட்டுருவோம். சின்ன நம்பர் 440. 412க்கா. சரி, இப்ப இதுல ஏவோட வேல்யூ எது? இதுதான் A. 412. அப்ப அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு B யோட வேல்யூ என்ன? 340. Qவும் Rவும் நமக்கு வேணும். சரி, Qவும் Rவும் கண்டுபிடிப்போமா? சரி, இப்போ இது எத்தனை டைம் டிவைட் ஆகும்? ஒரே ஒரு டைம் தான் போகும். சரி, அப்போ ஒரு டைம் 340. அப்ப வகுத்த கழிச்சோம் அப்படின்னா 2. இது வந்து பேரோ சம், கடன் வாங்கி தான் போடணும். 11 11ல 4 போயிட்டுனா 72. 22. 72. 70. சரி, இப்ப 72 அப்படின்றது 340ஆல வகுக்க முடியுமா? முடியாது. இதுக்கப்புறம் நம்மளால இதை வகுக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்? இது என்னமா? மேல உள்ளது என்ன? கீழே உள்ளது Q. கீழே உள்ளது வெரி குட். அதை இங்க நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Q பிளேஸ்ல 1, R பிளேஸ்ல 72. இது அப்படியே இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் B யோட வேல்யூ. இங்க B என்ன? 340. அவ்வளவுதான். இதை எழுதிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு B-ஆ இருந்ததுல இதை நீங்க ஏவா இப்ப கன்சிடர் பண்ணிக்கணும். உங்களுக்கு மீதி வந்ததை இங்க B-ன்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த 340 A பிளேஸ்க்கு வந்துரும். இது 72 இங்க வந்துரும். இதுல சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இங்க வெளியில இங்க ஆன்சரா வந்துச்சுலமா 6. அந்த 6 தூக்கி இப்ப நீங்க வகுக்கிறேன்னா இங்க மேல போட்டுக்காங்க. இப்ப அவங்கதான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்கள வெளில போட்டுருங்க. இங்க வெளியில இருக்காங்களா ஏற்கனவே, அவங்கள தூக்கி உள்ள வச்சிருங்க. புரியுதா? வெளில இருக்கிறவங்கள உள்ள தூக்கி போட்டுருணும். நமக்கு ரிமைண்டர் ஆன்சரா வந்தாங்களே அவங்க தூக்கி வெளில போட்டுருணும். அவங்கள அதுக்கு மேல வகுக்க முடியாது, அவங்களால நோ யூஸ். அப்ப என்ன பண்றோம்? அவங்கள தூக்கி வெளியில போட்டுறோம். இவ்வளவு நேரம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்களே அவங்கள தூக்கி நம்ம உள்ள போட்டுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதை இங்க எழுதுனீங்க அப்படின்னா இது A, இது B, இது QR உங்களுக்கு தெரியும். இந்த B பிளேஸ்ல இருக்கிற இந்த நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. A பிளேஸ்ல R இருக்கிற நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறீங்க B பிளேஸ்ல. புரியுதா எப்படி போட்டிருக்குன்னு? இதை தூக்கி ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த லாஸ்ட்ல உள்ள தூக்கி B பிளேஸ்ல வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப வகுக்கலாமா? இப்ப வகுத்து சொல்லுங்க பாப்போம். 72 எத்தனை டைமா 340ல போகும் பாருங்க. 4 டைமா? எத்தனை ஆன்சர் வரும்? 288க்கா. மெல்ட் பண்ணி பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம்க்கா. பாத்துட்டுங்க. வெரி குட். 10ல எத்தனை? 2 டைம்
போகாது. 2 13ல எத்தனை டைம்? 5. கரெக்டா? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த 52 72ஆல வகுக்க முடியுமா முடியாதா? முடியாதுக்கா. முடியாது. அப்ப என்ன பண்றோம்? அவ்வளவுதான், இது தூக்கி அடுத்ததா போட்டுற வேண்டியதான். இப்ப இந்த ரிமைண்டர் தூக்கி ரிமைண்டர் பிளேஸ்ல Q நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 4. ரிமைண்டர் வந்து 52. அது அப்படியே நீங்க எழுதலாம். 0 ≤ r b யோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 72. அவ்வளவுதான், மாடுலஸ்ல போட்டுக்கிறீங்க. ஓகே, திருப்பி இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு இந்த 72 தூக்கி முன்னாடி வச்சுக்கணும். இந்த 52 கிடைச்ச ஆன்சர் தூக்கி இங்க வச்சுக்கணும். இப்ப இந்த 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப திருப்பி நம்ம வகுக்கலாம். இந்த 52 தூக்கி ஆன்சரா வந்துச்சு, வகுக்க முடியல, வெளில போட்டுடலாம். வெளியில இருக்கிறவங்கள தூக்கி உள்ள போட்டுடலாம். அவ்வளவுதான். எத்தனை டைம் வகுக்க முடியும்? ஒரு டைம். ஒரு டைம் தானே போகும் 72ல. அப்ப ஆன்சர் 20 வருது. புரியுதாமா என்ன சொல்றேன்னு? லைட்டா புரியலக்கா. லைட்டா புரியலையா? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, எந்த நம்பரால வகுக்கிறோமோ அந்த நம்பரை தூக்கி உள்ள வச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப 52 நம்மளால 72ஆல வகுக்க முடியுமா? 72 அமைப்பால 52 வருமா? வராது. அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு மேல அதை வகுக்க முடியாது. அப்போ முடியல அப்படின்னா அதை தூக்கி உள்ள வகுக்கக்கூடிய எண்ணா, வகுப்படக்கூடிய எண்ணா உள்ள போட்டுக்கிறோம். டிவிடெண்டா உள்ள வச்சுக்கிறோம். இந்த ரிமைண்டர் வந்துச்சுல, அதை தூக்கி வெளியில போட்டுரும். டிவைசரா வெளியில வகுக்கக்கூடிய எண்ணா மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். எவ்வளவு நேரம் அப்படின்னா, ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். மீதி 0 வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி மாத்தி 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்கப்பா. சரி, இப்ப இதுக்கு மேல 20 வந்துருச்சு, குட்டி நம்பர் ஆயிடுச்சு. அப்ப இதை நம்மளால வகுக்க முடியாது 52ல. அப்ப தூக்கி இங்க போட்டுடலாம். Q என்ன வந்திருக்கு? 1. R என்ன வந்திருக்கு? 20. அப்ப இங்க எழுதிடலாமா? 0 ≤ r b யோட வேல்யூ என்ன இங்க? 52. 52. வெரி குட். அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 52 தூக்கி முன்னாடி போட்டுருவோம். இங்க என்ன நம்பர் போடுவோம்? 20. வெரி குட், 20. இப்ப 20ஆல வகுக்க வேண்டியதான். அப்ப இங்க வகுக்கட்டுமா? சரி, இங்க வைக்கிறேன். அப்போ 52 20ஆல வகுத்தீங்கன்னா எத்தனை டைம் போகும்? 2 டைம் 2 டைம். எவ்வளவு வரும்? 40. அப்ப மீதி எவ்வளவு வரும்? 12. 12. ஓகே, இப்ப 12 வந்துருச்சு, சின்ன நம்பர் ஆயிடுச்சு. அப்ப 20ஆல வகுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடலாம்? Q பிளேஸ்ல 2வும் R பிளேஸ்ல 12 போட்டுடலாம். 0 ≤ r b யோட வேல்யூ 20. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 0 வர வரைக்கும் நம்ம போடணும். அதனால இது இன்னும் முடியல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 20 தூக்கி முன்னாடி போடணும், 12 தூக்கி இங்க போடணும். அப்ப 20 முன்னாடி வந்துருச்சு, 12 இங்க வந்துருச்சு. இப்ப இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ வகுக்கலாமா? 20 12ஆல வகுத்தா அப்படின்னா ஒரு டைம் போகும். பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 8. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q பிளேஸ்ல 1ம் R பிளேஸ்ல 8ம் போட்டுக்கலாம். 0 ≤ r b பிளேஸ்ல 12. அவ்வளவுதான். இப்போ இந்த 12 தூக்கி முன்னாடி போடலாம். இந்த 8 தூக்கி இங்க போட்டுடலாம். எத்தனை டைம் வகுப்படும்? ஒரு 8 தான், ஒரே ஒரு 8 தான். அப்ப பேலன்ஸ் 4. அப்ப Q பிளேஸ்ல 1, R பிளேஸ்ல 4. இப்பவும் 0 ஆகல. அப்ப என்ன பண்றோம்? திருப்பி நம்ம கண்டினியூ பண்றோம். P பிளேஸ்ல 8. ஓகே, திருப்பி கண்டினியூ பண்ணும். அப்ப 8 தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். இந்த 4 தூக்கி இங்க போட்டுக்கலாம். அப்ப திருப்பி வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும்? இப்ப ஆன்சர் வந்துரும் போல இருக்கே. 8ஆல வகுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வகுத்தலாம். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்ப நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அப்போ Q ஓட பிளேஸ்ல 2, ஆமா, R பிளேஸ்ல 0. அப்ப R = 0 நீங்க எழுதி பாக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? இவ்வளவு நேரம் இதை எழுதிட்டு வந்தோம்ல, இப்ப R 0ன்னு எழுதி பாக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட இதுல கேட்டது HCF மீப்போவா தான் கேட்டாங்க. இதுல எது மீப்போவா? ஆன்சர் எதுனா B பிளேஸ்ல என்ன இருக்கோ
இங்க இருக்குல்ல பி பிளேஸ்ல, அதுதான் ஆன்சர். அப்ப இந்த சம்மோட ஆன்சர் என்ன? 4க்கா. 4. அவ்வளவுதான். அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 4. அப்ப மீப்போவா HCF அப்படின்னு எழுதி நீங்க 4ன்னு எழுதணும். மறந்துடக்கூடாது. இவ்வளவு நேரம் போட்டதே இதுக்காக தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். இத ஒரு டைம் பாத்துக்கோங்க. நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. சரியா? இப்போதைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு படிங்க. எக்ஸாம் இல்லக்கா லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு இந்த பயிற்சி 2.1ல 2வது 6ல 2, 3 மட்டும் போட்டு அனுப்புங்க. 3 நம்பர் வச்சு சொல்றது நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்கக்கா. ஓகேப்பா. ஓகேம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு கேட்டுக்கங்க. நாளைக்கு திருப்பி இதுல இன்னொரு சம்மும் சொல்லி கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் எக்ஸாம் இல்லாதவங்க எல்லாருமே போட்டுருங்க. ஓகே. அக்கா இப்ப 8th சம் பாப்போமாக்கா நாளைக்கு? 8 சம்மா? எந்த 8 சம்பா? இப்ப நம்ம 2.1ல 8th சம் பார்க்கலாமாக்கா? இப்பவா? ஆமாங்கக்கா. உங்களுக்கு டவுட்டா அதுல? ஆமாங்கக்கா. சரி, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் அது இப்ப கிளாஸ் முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன் வீடியோ எடுத்து. ஓகேங்கக்கா. ஓகேப்பா. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ, அக்கா. பாய். சொல்லுங்கப்பா. அக்கா இந்த நம்பரை என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களாக்கா குரூப்ல? இந்த நம்பர்ல எனக்கு மெசேஜ் பண்றீங்களாப்பா? சரிங்கக்கா. ஓகேப்பா. என் நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? இல்லைங்கக்கா. இல்லையா? அப்புறம் எப்படி மெசேஜ் பண்ணுவீங்க? சரி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கக்கா. 63 85 39 84 41. ஓகேங்கக்கா. ஓகேப்பா. ஓகேம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. 6385. தேங்க்யூக்கா. 398441. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.